ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு பித்து விட்டு உனை நேர் பித்தன் ஆக்கினை அருள் பித்தன் தெளிமருந்து அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அருணாச்சலா எனக்கு ஏற்கனவே ஒரு பித்து அப்படிங்கிற பைத்தியம் மாதிரி ஒரு நிலை இருக்குது. இல்லை, இந்த பித்த நிலை அப்படின்னு நீ எதை கொண்டாலும் சரி, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கை மேலே ஒரு பித்து இருக்குது. அதாவது ஒரு மயக்கம், ஒரு பைத்தியக்காரத்தனமான பித்து இருக்குது. இதைத்தான் முதல் வார்த்தையில் பித்து அப்படிங்கிறார். அடுத்தது, அதே பித்து விட்டு உன்னை நேர் பித்தனாக்கினை அப்படிங்கிறார். இந்த அருணாச்சலத்தையும் பித்தன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலக பித்தை விட்டு உன்னை பிடிச்சின்னு இருக்கக்கூடிய பித்தை வர பண்ணியிருக்கேன். எனக்கு இது என்ன கூத்தா இருக்குது? இப்போ என்ன செய்வ? என்னையும் இந்த பித்தத்தை, எனக்கு இருக்கிற பித்தத்தை தீர்றதுக்கு தெளி மருந்து நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அருணாச்சலா அப்படின்னும் அருணாச்சலனை பார்த்து கேட்குறார். பகவான் இந்த 3 முறை பித்து பித்து பித்துன்னு அந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த 3மே 3 இடங்கள்லையும் வெவ்வேறு அர்த்தத்தை நமக்கு தர்றது. முதல் பித்து அப்படிங்கிறது நம்மளுடைய பித்து, நமக்கு இருக்கிற பைத்தியம். ரெண்டாவது, பகவானையே பித்து அப்படிங்கிற அந்த பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவன் மேலே இருக்கக்கூடிய பித்து இருக்கு இல்லையா, அதையும் சொல்கிறது. 3வது பித்து அப்படிங்கிறது எனக்கு இருக்கிற பித்தத்தை நீ தான் தெளிவாக்கி கொடுக்கக்கூடிய மருந்தும் நீ தான் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கண்ணாடி மாதிரி நமக்குள்ள நம்ம ஏன் இந்த பித்து நிலையில் இருக்கோம், இல்லை எந்த பித்து நிலையில் இருக்கோம்? இந்த 3 பித்து சொல்லியிருக்கல, ஏதாவது ஒரு நிலையில் நம்ம எல்லாரும் இருப்போம். எதில் இருக்கோம், இந்த எந்த உயரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஆழ பார்த்தோம்னாக்கா அருணாச்சலனே பித்தனா சொல்லியிருக்கா. அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தாபிரை சூடி அப்படின்னு பாடுறார். ஈஸ்வரனுடைய பித்து அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல உன்மத்த நிலை, மனசுக்கு அப்பாற்பட்ட நிலை. இப்போ இதே அருணாச்சலம் தான் நம்மளுடைய பித்தத்தையும் தெளிவு பண்றதுக்கு உண்டான மருந்தாவும் இருக்கு. முள்ளாலத்தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி நம்மளுடைய பித்தை தெளிவாக்கணும்னா அந்த பித்தனான அருணாச்சலம்ங்கிற மருந்துனால மட்டும்தான் முடியும். ஈஸ்வர அனுபவத்தோட உச்ச நிலை அப்படிங்கிறது அந்த உன்மத்த அவஸ்தை, அந்த பித்து நிலை. அதனால்தான் ஞானிய சொல்லும்போது 3 வகையா சொல்லுவான் ஞானிகளை, பாலர், பேயர், பித்தர் அப்படின்னு. திருவாரூரை சுற்றி இருக்கக்கூடிய சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்று திருநள்ளாறு. நம்ம எல்லாருக்கும் அது சனி பகவானுடைய, சனீஸ்வரனோட ஸ்தலமாக தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தியாகராஜர் ஆடக்கூடிய நடனத்துக்கு உன்மத்த நடனம் அப்படின்னு பேர். இந்த பித்தர் அப்படிங்கிற நிலைக்கு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மகான்களில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை சொல்லலாம். அவர் பண்ணின எல்லாமே பித்தராகவே அவரை காமிச்சது. திடீர்னு திருவண்ணாமலை கடைக்குள்ள போவார், எல்லாத்தையும் வாரி இறப்பார், நன்னா வியாபாரம் ஆகிடும். ஏதோ வானத்தை நோக்கி ஏதாவது பேசின்னு இருப்பார். சேஷாத்ரி சுவாமிகள் சில சமயம் கழுதைகள்லாம் நிறுத்தி வச்சு இதை சுற்றி வாங்கோ அப்படிம்பார். இதுதான் சப்த ரிஷிகளாக வந்திருக்கு அப்படிம்பார். அவருடைய சரீர வாழ்க்கையில் அவர் இருக்கும்போதே பெரும்பாலும் பித்த நிலையில தான் இருந்தார். அப்படி இருந்தாலும் ஞான உபதேசங்களை கொடுத்துட்டே இருந்தார். இப்படி அந்த உன்மத்த பைத்தியம் மாதிரி இருக்கக்கூடிய ஞானி ஒருத்தர் இலங்கையில் திருகோணமலையில் திரிஞ்சின்னு இருந்தா. அவள் ஒரு பெண் ஞானி. அவளுடைய பேர் விசிர் தங்கம்மான்னு பேர். விசர்னாலே தமிழில் பைத்தியம்னு அர்த்தம். ஆனால் இந்த தங்கம்மா ஞானி, ஆனால் விசரியா நடிக்கக்கூடிய ஒரு ஞானி. அவன் தன்னை ஒரு பைத்தியம் மாதிரி காமிச்சுப்பான். அன்னைக்கு நல்லா வெயில் காஞ்சின்னு இருந்தது. சாது அப்பாதுரங்கிற ஒரு பக்குவ நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை விசரி அணுகினான். அவர் அங்கே தூரக்காவை வரும்போதே பார்த்துட்டார். வாயில் ஒழுகிற எச்சலோட கடைக்கண்ணால் அப்பாதுரையை பார்த்துண்டு ஏதோ ஒரு குடிபோதையில் நடக்கிற மாதிரி தள்ளாடின்ட்டு நடந்து வரான். அப்போ அப்பாதுரையை தாண்டி போகிறதும் வருதுமான்னு இருந்தா. அப்பாதுரைக்கு இவ யாருன்னு தெரியும். அம்மா அப்படின்னு கை கூப்பி அவர் முன்னாடி நின்னர். வீட்டுக்குள்ளே அழைச்சிண்டார்.
வரவேற்றார். உள்ளே வந்தவர்கிட்ட அப்பாதுரை தன்னுடைய பச்சை குழந்தைய கொடுக்குறார். அவளும் அந்த குழந்தைய வாங்கி எச்சில் விழ உச்சி முகர்றா. அப்பாதுரையோட மனைவியான தங்க பொண்ணுவும் அங்கே இருந்தா. அவளையும் ஆசீர்வாதம் பண்ணுறா. அவள்கிட்டயே அந்த குழந்தைய கொடுக்குறா. அப்பாதுரையோட கைகளை பிடிச்சிட்டு வீதியில் இறங்கினா. ஊரோட எல்லையில் இருந்த மாரியம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனான் அப்பாதுரைய. விசரி தனக்குத்தானே பேசிக்கக்கூடிய தோரணையில் என்ற பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை வேணுமல்லோ அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லிண்டே அப்பாதுரையை தழுவிண்டா. அவரோட உச்சந்தலையில் துப்பினான். அப்பாதுரைக்கு பிரபஞ்சமே புரண்டது. கால தேசங்கள்லாம் கடந்து எங்கேயோ ஒன்று எல்லாவற்றையும் ஊடுருவி போச்சு. அடுத்தடுத்த சில சந்திப்புகளில் அவரையும் அந்த ஞான நிலையில் கொண்டு வந்து நிறுத்திட்டா. ஞானிகள் உண்மத்த பித்தர் அப்படிங்கிற நிலையிலேருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள். அதுக்காக தான் இந்த சம்பவமே அதை தான் காமிக்கிறது. இப்போது நம்ம உடம்போடு இருக்கோம். அதனால் ஆயுர்வேதத்தில் பித்தம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது 3 விஷயங்கள் ஆயுர்வேதத்தில் சொல்லுவாள். வாதம், பித்தம், கபம்னு. இந்த வாதம்ங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வாயுவோட சம்மந்தப்பட்டது. கபம்ங்கிறது நீர் சம்மந்தப்பட்டது. பித்தம்ங்கிறது நம்மளுடைய உடம்புல இருக்கிற நெருப்பு சம்மந்தப்பட்டது. இந்த 3மே சரியாக இருந்தால் தான் உடம்பு சரியாக இருக்கும். இதில் ஒன்று சரியாக இல்லாட்டி கூட சமச்சீராக இல்லாமல் ஏதாவது நோய் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். இதில் பித்தம் அதிகமானால் உடம்போட சூடு அதிகமாகும். இன்னும் அந்த சூடு அதிகமாகும்போது உடம்பை தாண்டி மனசை போய் அது பாதிக்க ஆரம்பிச்சிடும். உடம்பு இருக்கக்கூடிய நிலையை தாண்டி மனோநிலையை மாற்றிடும். சித்தத்தை கலங்கடிச்சிடும். புத்தி பேதலிச்சிடும். அப்படி பித்தத்தினால் ஏற்படக்கூடியது தான் பைத்தியம் அப்படிங்கிறான். இந்த பித்தம்ங்கிறது சூடு, நெருப்பு அப்படின்னு சொல்கிறா இல்லையா? நம்மளுடைய உடம்புலையே பசிங்கிறதே ஒரு நெருப்பு தான். அதை ஜடாரக்னி அப்படின்பா. வயிற்றில் அது இருக்குது. நம்மளுடைய அறிவு கூட நெருப்பு தான். பார்வை ஒரு நெருப்பு தான். யோக மார்க்கத்தில் பார்த்தா அதெல்லாம் மூலராக்னி அப்படிங்கிறா. இப்படி கர்ம வாசனையினால் உண்டான உடம்புக்கும் மனசுக்கும் அந்த நெருப்புங்கிறது கட்டுப்பட்டு இருக்கு. ஆனால் அது அதிகமான என்ன ஆகும்? நம்ம உடம்புலையும் மனசுலையும் பாதிப்புகள் உண்டு பண்ணிடும். அது யோக சாதனையில் இருக்கிறவா எல்லாருமே இந்த பித்தத்தை சரியாக வச்சுப்பா. ஏன்னா அது ஆன்மீக வாழ்க்கையும் பாதிக்க பண்ணும். இப்போ இதுலேருந்து நம்ம விடுபடணும்னா இந்த சின்ன நெருப்புலேருந்து பெரிய நெருப்பாக இருக்கக்கூடிய அருணாச்சலத்தை பார்க்கணும். உனை நேர் பித்தனை ஆக்கினை. அருணாச்சலங்கிற அந்த பெரிய நெருப்பாக நம்ம மாறணும். இப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எந்த சிறிய நெருப்பானது பித்தம்ங்கிற அந்த பித்து நிலையை நமக்குள்ள இந்த உலகில் உண்டு பண்ணித்தோ, அதே நெருப்பானது அருணாச்சலம்ங்கிற பெரிய நெருப்புனால அவன் மேலே பெரிய பித்துங்கிற பிரேமையை, அந்த பைத்திய நிலையை உண்டு பண்ணட்டுமே அப்படிங்கிறார். நமக்கும் அந்த நிலையை உண்டு பண்ணட்டுமே. என் உடம்புல இருக்கிற பித்தம் உடம்பையும் மனசையும் பாதிக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பித்தம் தான் அந்த உலக விஷயத்தில், லௌகீகமான விஷயத்தில் நம்மளை ஆழ பண்ணிடும். ஆனால் அவன் மேலே நம்ம கொண்ட பித்தங்கிறது என்ன பண்ணோன்னா உடம்பையும் மனசையும் தாண்ட வைக்கும். அது உண்மத்த நிலையை கொடுத்துடும். அது அதிகரிக்க பண்ணும். நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாரும் கோவிலுக்கு போன மாதிரி தான் அவரும் போனார். ஆனால் நம்ம வச்சுட்டு இருக்கிற பக்திக்கும் அவர் வச்சுட்டு இருக்கிற பக்திக்கும் நிறைய வேறுபாடு இருந்தது. காளியை வணங்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவா. ஆனால் நான் காளியை பார்க்காம விடமாட்டேன் அப்படின்னுங்கிற ஒரு பித்து நிலையில் தவிக்கிறார். என்னுடைய பிரேமைங்கிறது பித்து நிலை. இந்த அவஸ்தையை உன் தரிசனத்தினால தீர்க்க மாட்டேயா அப்படின்லாம் அவர் எப்படி தவிச்சாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படித்தான் மீராவுக்கும் நடந்தது, இப்படித்தான் ராதைக்கு நடந்தது, இப்படிதான் கிருஷ்ண சைத்தன்யருக்கு நடந்தது, இப்படித்தான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கும் நடந்தது. அது உண்மத்த நிலை. பகவான் கேட்குறார், நீ இப்படி அருள் பித்தனாக செய்தது உன் கருணை தான். இந்த அருள் பித்தம் தெளிஞ்சு உன்னோட யதார்த்தமான உண்மையான சொரூபத்தை நான் பார்க்கும்படியா, நான் காணும்படியா அந்த மருந்தை எனக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். பித்தம் தெளி மருந்து அருள் அருணாச்சலா அப்படிங்கிற வார்த்தையில் அதை தான் சொல்கிறேன்.
இப்போ இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்துல எப்படி ஒரு நோயை நீக்கிறதுக்கு அந்த நோயில இருந்தே ஒரு மருந்து எடுக்கிறாளோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த உலக பித்து தெளியணும் அப்படின்னா தெய்வ பித்து பிடிக்கணும், ஏதோ ஒரு பித்து பிடிக்கணும். இப்போ அந்த பித்து தெளிய அந்த உண்மைங்கிற சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே மகான்கள் நமக்கு காமிச்சு கொடுக்குற விஷயம் ஒன்று இருக்குது. தயவு செஞ்சு இந்த உலக பித்து வேண்டாம் அப்படிங்கிறா. அது பெரிய பெரிய பைத்தியத்தில் கொண்டு போய் நம்மளை செலுத்திடும், அந்த காட்டில் கொண்டு போய் விட்டுடும். அதே மாதிரி அதே சமயம் பகவான் மேலே இருக்கக்கூடிய பித்துங்கிறது நம்மளை பிரம்மானந்தத்தில் கொண்டு போய் விட்டுடும். வாசுதேவ பிரம்மம் அப்படின்ற ஒரு பரம பாகவதோத்மர் இருந்தார். போன நூற்றாண்டில் தான் வாழ்ந்தார். பரம ராமபக்தர். ராத்திரியெல்லாம் தன்னையே ராமனாகவும் எதிரில் நிற்கக்கூடிய சீத்தையாகவும் தன்னையே நினச்சிண்டு ஆஞ்சநேயனாகவும் தன்னையே நினச்சிண்டு தானே தனக்குள்ளே பேசின்னு இருப்பார். முழு ராமாயணத்தையும் நடிச்சுட்டே இருப்பார். வெளிப்படையாக பார்க்கறதுக்கு அவர் ஏதோ பித்தர் மாதிரி தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு ஸ்வாத்ம பக்தி அவருக்கு இருந்தது. அவர் ராம அஷ்டோத்திரத்தை படிக்கும்போதே பக்த பிரியாய நமக அப்படிங்கிற அந்த வார்த்தையை படிச்சுட்டு பூவை போடுறதுக்குள்ளே அப்படி அழுவாராம். அதுக்கப்புறம் பக்த பிரியாய நமங்கிற அந்த வார்த்தையே அடுத்த 1 மணி நேரத்துக்கு சொல்லிகிட்டே இருப்பாராம். ஏன்னா அந்த உன்மத்த பாவத்திலேயே தோஞ்சின்னு இருப்பார். இந்த பாட்டு மூலமாக நமக்கு ரமண பகவான் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளேயும் இது மாதிரி ஒரு நிலை நிச்சயமாக சித்திக்கும். அப்படி சித்திக்கும் போது அந்த பித்தத்தை தெளிய வைக்க அருணாச்சலனே மருந்தாக வருவான் அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத ஞானிகள்லாம் பார்க்கறதில்ல. இந்த ஜீவன் எப்படி இருக்குது, என்னைக்காக இருந்தாலும் இந்த நிலையை அடையத்தான் வேணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். எப்படி ஆழ்வார் வைகுண்டம் புகுவது வண்ணவர் விதியேன்னு சொல்கிறாரோ அது மாதிரி எல்லாருக்கும் இந்த நிலை சித்திக்கும். எதுவோ இந்த பாடல் அப்படின்னு நம்ம மனம் ஓரமாக இது எதுவும் ஒரு பாட்டு தானேன்னு சொல்லும். ஆனால் ஞானிகளுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னு தெரியும். அதைத்தான் முன்னாடியே துதிகளாக பாடல்களாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். இந்த பாட்டு என்ன பண்ணுன்னா பிரேமை அப்படிங்கிற அந்த உன்மத்த பித்தை நமக்கு அனுகிரகம் பண்ணும். அதனால்தான் எப்பவும் இந்த பாட்டுகள் அதெல்லாம் ஞானிகளோட வார்த்தை, ஞானிகளோட வாக்கு. இதை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணும்போது இது எல்லாமே நமக்குள்ள நிகழ ஆரம்பிக்கும். பித்து விட்டு உன்னை நேர் பித்த நாக்கினை அருள் பித்தந்தெளி மருந்து அருணாச்சலா.